உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜான் செயினி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1777 February 3 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற லீத்தில் ஜான் செயினிக்கும் மிஸ்ஸஸ் எட்மண்டன் செயினிக்கும் மகனாக பிறக்கிறார். ஜான் செயினி இவர் கூட பிறந்தவங்க 15 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு சர்ஜனாக, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் செயினி குழந்தை பருவத்திலிருந்தே ரொம்பவும் சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாக இருந்து வந்தாங்க. இதன் காரணமாக 1780ஆம் ஆண்டு ஜான் செயினிக்கு வெறும் 3 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லீத்திலேயே இருக்கக்கூடிய லீத் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் செயினி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது பள்ளி பாடங்கள் படிக்கிறது ரொம்பவும் சலிப்பான ஒரு விஷயமா ஜான் செயினிக்கு இருந்தது. இருந்தாலும் ஜான் செயினி வேற வழி இல்லாமல் இவருடைய ஆரம்ப கல்வியை படித்து வந்தாங்க. பிறகு 1785ஆம் ஆண்டு இவருடைய 8 வயதில் ஜான் செயினி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே லீத்திலேயே இருக்கக்கூடிய லீத் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் லீத் அகாடமி அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு செகண்டரி ஸ்கூல். அங்கே ஜாயின் பண்ணி 1785ஆம் ஆண்டிலிருந்து ஜான் செயினி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் ஜான் செயினி கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான் செயினியோடைய அப்பா இவரை இந்த லீத் கிராமர் ஸ்கூல்ல இருந்து அதே எடன்பராவில் இருக்கிற ராயல் ஹை ஸ்கூல் எடன்பராவில் இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கே இவரை மாற்றிடுறாங்க. ஸோ இவர் லீத் கிராமர் ஸ்கூல்ல இருந்து ராயல் ஹை ஸ்கூல் எடன்பராக்கு மாறி அங்கு தொடர்ந்து இவருடைய உயர்கல்வியை ஜான் செயினி படித்து வந்தாங்க. இது ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ இவர் ஃபார்மல் எஜுகேஷன் படிக்காமல் ஜான் செயினி இவருக்கு பிடிச்சதை எடுத்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1790ஆம் ஆண்டு இவருக்கு 13 வயது இருக்கும்போது முதல் முறை ஜான் செயினி இவருடைய அப்பாவுடைய மருத்துவமனைக்கு போகிறாங்க. அதாவது ஜான் செயினியோடைய அப்பா ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்றனால அவர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. அவருக்கு உதவி செய்கிறதுக்காக ஜான் செயினியை இவருடைய அப்பா அழைச்சிட்டு போனாங்க. ஜான் செயினியோடைய அப்பா பேரும் ஜான் செயினி தான், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா ஜான் செயினியோடைய அப்பா நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஜான் செயினி உதவினாங்க. குறிப்பாக ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுறதுக்கு. அதாவது ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படின்னா இப்போ நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணால் அந்த அறுவை சிகிச்சை பண்ண காயங்கள் மீது கட்டு போடுறதுக்கு, அதுக்கப்புறமா அவங்களுடைய ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு உண்டான சில ப்ரொசீஜர்ஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு இப்படி ஜான் செயினி உதவ தொடங்கியிருந்தாங்க. இப்படி ஜான் செயினி இவருடைய அப்பாவினுடைய சர்ஜரியில் ஈடுபடுறதன் காரணமாக ஜான் செயினிக்கும் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கு ஜான் செயினியோடைய அப்பா முழு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜான் செயினி ரொம்ப சிறுவனாக இருந்தால் கூட இவருடைய அப்பா அறுவை சிகிச்சை பண்ணும்போது பயப்படவே இல்லை. இப்போ பொதுவாகவே ரத்தத்தை பார்க்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மருத்துவர்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தாலும் பொதுவாக மற்ற மனிதர்களுக்கு, குறிப்பாக அடல்ட்டுக்கே ஒருத்தவங்க அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, அதை நேரடியாக பார்க்கணுன்னாலே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஜான் செயினிக்கு அப்போ 13 வயசு சிறுவன் தான். ஸோ அப்போவே கூட அந்த அளவுக்கு பயம்லாம் இல்லாமல் ஜான் செயினி இவருடைய அப்பா பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சையை பார்த்து அவரே கூட பயிற்சி பெற்றும் வந்தாங்க. இதுக்கிடையில் ஜான் செயினி மருத்துவம் படிக்கணும்னு விரும்புகிறனால 1792ஆம் ஆண்டு இவருடைய 15 வயதுலேயே ஜான் செயினி இவருடைய ஹையர் எஜுகேஷன் ராயல் ஹை ஸ்கூல் எடன்பராவிலிருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1792ஆம் ஆண்டிலிருந்து ஜான் செயினி மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது ஜான் செயினி 3 வயதிலேயே இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தனால 15 வயதிலேயே இவருடைய ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜான் செயினி பொறுத்த வரைக்கும்
ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. அந்த வயசுக்கு ஏற்ற ஹைட்டு கிடையாது. அது இன்னும் அதிகமான ஹைட்டாகவே ஜான் செயினி வந்து இருந்தாங்க. ஸோ இது வந்து மற்றவங்க மத்தியில், மற்ற மாணவர்கள் மத்தியில் இவருக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை. ஏன்னா அவங்களோட வயசு தான் இவருக்கும் இருக்குது, இவருக்கும் இருக்கும் அப்படின்னு மற்ற மாணவர்கள் வந்து நினைக்கக்கூடிய அளவில் ஜான் செயினி வந்து ஹைட்டாக இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் மருத்துவம் படிக்கும்போது குறிப்பாக டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை ஜான் செயினி வந்து படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறமா இந்த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன், இது இன்றைய காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது. கூடுதலாக இவர் வந்து இன்னும் கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி உயிரியல், பாட்டனி தாவரவியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ஜான் செயினி வந்து படித்தாங்க. அதுக்கப்புறம் 1795ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதிலேயே ஜான் செயினி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்திலேயே ஜான் செயினி வந்து இவருடைய அப்பாட்ட இருந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் பெற்றாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே ஜான் செயினி வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கையும் முடிச்சிருந்தாங்க. ஸோ 18 வயதிலேயே டாக்டர் ஆஃப் மெடிசன் முடிக்கும் போதே ஜான் செயினி ஒரு மருத்துவராக இருந்தாங்க. அப்போ தான் அந்த 1795ஆம் ஆண்டு ஜான் செயினி வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக ஆர்ட்டிலரி கோர்ப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. பீரங்கி படைப்பிரிவில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு சர்ஜனாக, அறுவை சிகிச்சை நிபுணராக, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் சர்ஜன், உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இந்த போரின் போது ஆர்ட்டிலரி கோர்ப்பில் இருக்கக்கூடிய வீரர்கள், இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்குண்டான ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன், உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக இவர் வந்து ஆர்ட்டிலரி கோர்ப்பில் அந்த மிலிட்டரியில் ஜான் செயினி வந்து ஜாயின் பண்ணாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் சர்ஜன்ல இருந்து ஒரு ஃபுல் சர்ஜனா, முழு அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதியும் பெற்றாங்க. இந்த நிலையில தான் 1798ஆம் ஆண்டு பேட்டில் ஆஃப் வெனிகர் ஹில் வந்து நடந்தது. வெனிகர் ஹில்ல ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போரில் பிரிட்டிஷ் ஐரிஷ் வந்து மோதினாங்க. அப்போ ஜான் செயினி வந்து 1798ஆம் ஆண்டு அந்த போரின் போது ஒரு முக்கியமான ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக அங்கே வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பேட்டில் ஆஃப் வெனிகர் ஹில் அதே 1798ஆம் ஆண்டு முடிவடையும் செஞ்சது. அதுக்கப்புறம் 1799ஆம் ஆண்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து மிலிட்ரியில இருந்து, குறிப்பாக அந்த ஆர்ட்டிலரி கோர்ப்பில் இருந்து சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. விலகி நேராக இவர் வந்து ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற லீத்துக்கே இவர் வந்து இவருடைய அப்பாவுடைய மருத்துவமனையில் ஒரு சர்ஜனாகவும் ஃபிசிசியனாகவும், அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராகவும் மருத்துவராகவும் 1799ஆம் ஆண்டிலிருந்து ஜான் செயினி வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து இராணுவத்தில் இருக்கும்போது ஸ்காட்லாண்டில் இருந்து வெளியேறி இங்கிலாந்து, அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து ஸ்காட்லாண்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவருடைய அப்பாவுடைய மருத்துவமனையில் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1800கள் காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து ஜான் செயினி வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக குழந்தைகளினுடைய மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதுக்கப்புறமா குழந்தைகளினுடைய லேரிங்ஸ், அந்த குரல் வலை, அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதுதான் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு நோய். இந்த குரூப் அப்படின்றது வந்து குழந்தைகளினுடைய இந்த குரல் வலையிலையும் அதே மாதிரி மூச்சு குழாய் அதில் வந்து ஏற்படக்கூடியது தான் அந்த குரூப் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு நோய் குறித்து ஜான் செயினி வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எஸ்ஏ ஆன் த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் கேசஸ் அண்ட் டைசெக்ஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் 1801ஆம் ஆண்டு ஜான் செயினி வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. 1801, 1802 இந்த காலகட்டத்தில் இதை வந்து இவர் வந்து சைனான்ஸ் ட்ராக்கியஸ் ஆர் குரூப் அப்படின்ற டைட்டிலில் இந்த ஃபஸ்ட் எஸ்ஏவுடைய ஃபஸ்ட் எடிஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அப்போது சர் சார்ல்ஸ் பெல் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அந்த சர் சார்ல்ஸ் பெல் அப்படின்ற மருத்துவர் தான் ஜான் செயினிக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன், இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு டிராயிங்லாம் பண்ணாங்க. ஸோ அதோட அந்த ஒரு ஒர்க்கை வந்து வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஹைட்ரோசெஃபிலஸ் அப்படின்றது
மூளையில் வந்து நீர் சேர்ந்து தலை வந்து பெருசாக வந்து ஆகும். அப்படி ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, அதன் மூலமாக பிரெயின் இன்ஜுரிலாம் நடக்கும். அதுதான் வந்து ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்றது. அதில் கடுமையான ஹைட்ரோசெஃபலஸ் குறித்து ஜான் செயினி வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதை மறுபடியும் 1803 எஸ்ஏ ஆன் த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்ற டைட்டிலே வெளியிட்டு அதனுடைய சப்டைட்டில் வந்து அதனுடைய செகண்ட் எடிஷனாக அதை வந்து இது 1803 வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஆன் தி பவுல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன் தி பவுல் கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸட்ரா அப்படின்னு 1803 ஜான் செயினி வந்து இந்த ஒரு எஸ்ஏ ஆன் தி டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்ற ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1804 ஜான் செயினி இவருடைய 27 வயதில் சேரா மெக்கார்ட்னி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் செயினிக்கும் இவருடைய மனைவியான சேரா மெக்கார்ட்னி செயினி இவங்க 2 பேருக்குமே 16 குழந்தைகள் பிறந்தது. ஜான் செயினியோடைய அப்பா அம்மாவுக்கும் கூட 16 குழந்தைகள் தான். அந்த 16 குழந்தைகளில் ஜான் செயினி ஒருத்தர். ஸோ இப்போ ஜான் செயினிக்கும் இவருடைய மனைவி சேரா மெக்கார்ட்னி செயினி இவங்க 2 பேருக்கும் 16 குழந்தைகள் பிறந்தது. இது ஜான் செயினியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஜான் செயினி வந்து தொடர்ச்சியாக அந்த லீத்தில் ஒரு மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் பணிபுரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச்லையும் ஈடுபட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளினுடைய மூளையில் ஏற்படக்கூடிய கடுமையான ஹைட்ரோசெஃபலஸ் அது குறித்து இவர் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1808 ஜான் செயினி வந்து ஆன் ஹைட்ரோசெஃபலஸ் அக்யூட்டஸ் ஆர் டிராப்சி இன் த பிரெயின் அப்படின்ற டைட்டிலில் 1808 இந்த எஸ்ஏ ஆன் தி டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அதனுடைய 3rd எடிஷன் 3ஆம் பதிப்பை ஜான் செயினி வந்து வெளியிட்டாங்க. இது வந்து 3ஆம் பதிப்பு அப்படின்னு சொல்கிறத விட எஸ்ஏ 1, 2, 3 அப்படின்னு ஒவ்வொரு எஸ்ஏவாக இவர் வந்து 1801 to 1803 அதுக்கப்புறம் 1808 அப்படின்னு இப்படி தொடர்ந்து வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜான் செயினி வந்து இந்த முக்கியமான இந்த குரல் வலை அதே மாதிரி குழந்தைகளினுடைய பிரான்ச்சியா அதிலெல்லாம் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து ஜான் செயினி வந்து ஒரு முக்கியமான ரிசர்ச் வந்து பண்ணாங்க. அதன் முடிவை 1809 த பெத்தாலஜி ஆஃப் த மெம்பரைன் ஆஃப் த லேரிங்ஸ் அண்ட் பிரான்ச்சியா அப்படின்ற டைட்டிலில் 1809 ஜான் செயினி வந்து வெளியிட்டாங்க. இந்த 1809 தான் ஜான் செயினி இவருடைய மனைவி குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற லீத்தில் இருந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு இவர் வந்து போகிறாங்க. அங்கே போய் ஜான் செயினி வந்து ஒரு மருத்துவராக அங்கே வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எடன்பராவில் இவர் இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஜான் செயினி வந்து விரும்பினாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எடன்பராவில் ரொம்ப ஃபேமஸான நிறைய ஃபிசிஷியன்ஸ் சர்ஜன்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இதனால் இவர் வந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினுக்கு போனாங்க. அங்கே வந்து மருத்துவ வசதி அந்த காலகட்டத்தில் குறைவாக இருந்தது. ஸோ அங்கே போய் ஜான் செயினி வந்து ஃபஸ்ட்டு டப்ளினில் ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஓராண்டு 1810 1811 இந்த காலகட்டம் வரைக்கும் பெருசாக டப்ளினில் ஜான் செயினினால் பெரிய அளவில் மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு முடியல. ஏன்னா அந்தளவுக்கு இவர்கிட்ட நோயாளிகள் வந்து வரல. ஆனால் அந்த 1811 தான் அதே டப்ளினில் இருந்த மீத் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அங்கே இவருக்கு ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக வந்து வேலை கிடைச்சது. மீத் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அது டப்ளினில் அந்த காலகட்டத்தில் இருந்தது, இப்போ கிடையாது. ஸோ அப்போ இருந்தது. அந்த மீத் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபிசிஷியனாக 1811 ஜான் செயினி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அங்கே படிப்படியாக ஜான் செயினி வந்து ஒரு சிறந்த மருத்துவராக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1812 ஜான் செயினி வந்து a case of apoplexy and lethargy with observations upon the comatose diseases அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கு. இது 1812 ஜான் செயினி வந்து எழுதி வெளியிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. இதில் சப் எராக்னைடு ஹெமரேஜ் அப்படின்ற ஒரு ரத்தப்போக்கு, அதே மாதிரி இன்டர்செரிப்ரல் ஹெமரேஜ் அப்படின்னு இன்னொரு ரத்தப்போக்கு, இது ரெண்டுமே ஒன்று அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டது. ஆனால் இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு ஜான் செயினி இந்த ஒரு ஒர்க்கில் வெளியிட்டாங்க. ஸோ இந்த சப் எராக்னைடு ஹெமரேஜ் அப்படின்றது வேற, இன்டர்செரிப்ரல் ஹெமரேஜ் அப்படின்றது வேற அப்படின்ற அதை டிஸ்டிங்விஷ் பண்ண முதல் நபர் வந்து ஜான் செயினி தான். ஸோ அந்தளவுக்கு சிறந்த மருத்துவராக ஜான் செயினி இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1813 ஜான் செயினி வந்து
அந்த அயர்லாண்டோடைய டப்ளினில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்ட் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக மருத்துவ பேராசிரியராக 1813ஆம் ஆண்டு ஜான் செயினி வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவருடைய 36 வயதில். அதே காலகட்டத்தில் வார் மெடிசன் அதை வந்து கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராகவும் ஜான் செயினி வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்டில் 1813ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இந்த வார் மெடிசன் அப்படின்னா போரில் காயமடையக்கூடிய வீரர்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ சேவை குறித்தது தான் இந்த வார் மெடிசன் அப்படின்றது. இது ஜான் செயினி 4 வருடம் 1795 to 1799 வரைக்கும் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இவர் வந்து ஒர்க் பண்ணனால உடனடியாக இவருக்கு இந்த பதவி வந்து வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1814ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து அயர்லாண்டில் இருக்கும்போது தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1814ஆம் ஆண்டு இவருடைய 37 வயதில் ஜான் செயினி வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா ஜான் செயினி வந்து செகண்ட் எஸ்ஏ ஆன் தி ஹைட்ரோசெஃபலஸ் அக்யூட்டஸ் அப்படின்ற டைட்டிலில் 1815ஆம் ஆண்டு ஒரு ஒர்க்கை வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே 1815ஆம் ஆண்டு ஹவுஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்குண்டான ஒரு ஃபிசிசியனாகவும் 1815ஆம் ஆண்டு ஃபிசிசியனாகவும் சர்ஜனாகவும் ஜான் செயினி வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஜான் செயினி வந்து சுவாச கோளாறு, இருதய கோளாறு, மூளை கோளாறு அப்படின்னு அத்தனையிலையும் ஜான் செயினி வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1817ஆம் ஆண்டு மீத் ஹாஸ்பிட்டலோடைய ஃபிசிசியன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து மட்டும் இவர் விலகி தொடர்ச்சியாக ஹவுஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் உடைய ஃபிசிசியனாகவும் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்ட் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் மருத்துவ பேராசிரியராகவும் இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் ஜான் செயினி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு மனிதன் இருக்கிறாங்கன்னா ஒரு சில மனிதர்களுக்கு பிரீத்திங் பேட்டர்னே வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்லி ஜான் செயினி வந்து அதை நோட் பண்ணாங்க. ஸோ அதை நோட் பண்ண நபர் வந்து முதல் நபர் ஜான் செயினி தான். அது எப்படி அப்படின்னா ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் குறிப்பாக மூளையில் பாதிப்பு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் ஒரு சில நேரங்களில் திடீர்னு அதிகமாக வந்து மூச்சு வேகமாக இழுப்பாங்க, ரொம்ப ஆழமாகவும் இழுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரீத்திங் வந்து ஃபாஸ்ட்டாகவும் டீப்பாகவும் இருக்கும். அப்படியே போக போக வந்து ஸ்லோவாக அப்படியே ஆக ஆரம்பிக்கும். அந்த ப்ரீத்திங் வந்து இப்போ ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னா அப்படியே வந்து ஸ்லோவாகும். அடுத்து டெம்பரவரியாக சடனாக வந்து நின்று கொஞ்சம் நேரம் கழித்து அது டெம்பரவரியாக ஸ்டாப் ஆகி மறுபடியும் வந்து வேகமாக அந்த ப்ரீத்திங் வந்து ஃபாஸ்ட்டாகவும் டீப்பாகவும் இருக்கும். மறுபடியும் ஸ்லோவாகும், மறுபடியும் டெம்பரவரியாக நிற்கும், மறுபடியும் ஃபாஸ்ட்டாகவும் டீப்பாகவும் மாறும், மறுபடியும் வந்து ஸ்லோவாகும், மறுபடியும் டெம்பரவரியாக மூச்சு விடுறது நிற்கும். இப்படி இந்த ப்ரீத்திங் வந்து ஒரு பேட்டர்னாக இருக்குது அப்படின்னு ஜான் செயினி வந்து கண்டறிஞ்சாங்க. அதை 1818ஆம் ஆண்டு கேஸ் ஆஃப் அப்போப்ளெக்ஸி அண்டு ஃப்ளஸ்ஸி பார்ட் ஆஃப் த ஹார்ட் வாஸ் கன்வெர்டட் இன்டு த ஃபேட் அப்படின்ற டைட்டிலில் 1818ஆம் ஆண்டு ஜான் செயினி இந்த ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இதில் தான் இந்த ஒரு சேஞ்சஸ் இந்த ப்ரீத்திங் பேட்டர்னை வந்து ஜான் செயினி விளக்குனாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்படி ஒருத்தருடைய பேட்டர்ன் வந்து இப்படி சைக்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாகவும் டீப்பாகவும் இருக்கும் மூச்சு இழுக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாகும், அதுக்கப்புறம் தற்காலிகமாக நிற்கும், மறுபடியும் ஃபாஸ்ட்டாகவும் ஆழமாகவும் அதாவது ஃபாஸ்ட்டாகவும் டீப்பாகவும் மூச்சு வந்து இழுப்பாங்க, மறுபடியும் ஸ்லோவாகும், மறுபடியும் வந்து டெம்பரவரியாக நிற்கும். இப்படியே இந்த சைக்கிள் மாதிரி போகிற இந்த ப்ரீத்திங் பேட்டர்னை ஜான் செயினி தான் வந்து கண்டறிஞ்சாங்க. அதை குறிப்பாக இவர் வந்து தொடர்பு படுத்தினது மூளையில் பாதிப்பு இருந்தாலும் அதே மாதிரி அதாவது மூளையில் பாதிப்பு தான் அப்போப்ளெக்ஸி அப்படின்றது மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்கு. ஸோ இந்த அப்போப்ளெக்ஸி மாதிரியான மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால இந்த மாதிரி ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு ஜான் செயினி வந்து வெளிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் சாகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவங்க அதாவது மரணத்தின் தருவாயில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி தான் ப்ரீத்திங் பேட்டர்ன் இருக்குது அப்படின்றத ஜான் செயினி வந்து கண்டறிஞ்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. இது எந்த அளவுக்கு அப்படின்றத போக போக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1819ஆம் ஆண்டு ஜான் செயினி வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இன் அயர்லாண்ட் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற பதவியிலிருந்து ரிசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே 1819ஆம் ஆண்டு ஜான் செயினி இவர் ஏற்கனவே எழுதி வெளியிட்ட செகண்ட் எஸ்ஏ ஆன் தி ஹைட்ரோசெஃபலஸ் அக்யூட்டஸ் அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பை 1819ஆம் ஆண்டு ஜான் செயினி வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 1820ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்
ஃபோர்ஸஸ் இன் அயர்லாந்து அதுக்குண்டான ஒரு ஃபிசிசியன் ஜெனரலாக 1820ஆம் ஆண்டு ஜான் செயினி வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது அயர்லாண்டில் மிக உயர்ந்த பதவி. இந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் இன் அயர்லாண்டுக்கான ஃபிசிசியன் ஜெனரல் அப்படின்ற பதவி தான். ஸோ அந்த மிக உயர்ந்த பதவியை ஜான் செயினி வந்து இவருடைய 43 வயதிலேயே பெற்றாங்க. அதுக்கப்புறம் பிரான்சிஸ் பார்க்கர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், ஒரு மருத்துவர், அவர் கூட சேர்ந்து ஜான் செயினி வந்து அயர்லாண்டில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் பாதிப்பு, அதுவும் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியது, அது குறித்து ஜான் செயினி வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 வால்யூம்ஸில் 2 புக்கை வந்து எழுதினாங்க. அது வந்து an account of the rise, progress and decline of the fever lately epidemical in Ireland அப்படின்ற டைட்டிலில் 1821ஆம் ஆண்டு பிரான்சிஸ் பார்க்கர் கூட இணைஞ்சு ஜான் செயினி வந்து வெளியிட்டாங்க. அதை 2 வால்யூம்ஸில் வெளியிட்டாங்க. 2 தொகுதிகளாக அந்த புக்கை வந்து ஜான் செயினி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜான் செயினி வந்து தொடர்ச்சியாக மூளை மட்டும் இல்லாமல் இருதயம் தொடர்பான பாதிப்புகள் குறித்தும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் தொடர்ந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இவர் எழுதி வெளியிட்டாங்க. குறிப்பாக அது வந்து டப்ளின் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஜேர்னல், அதில் தான் இவர் வந்து ஆர்டிகல்ஸாக வெளியிட்டாங்க. குறிப்பாக இவர் ஏற்கனவே வெளியிட்ட எ கேஸ் ஆஃப் அப்போப்ளெக்ஸி அப்படின்னு அந்த ஒரு பிரீத்திங் பேட்டர்ன் 1818 இவர் விளக்கினதும் அந்த டப்ளின் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸோடைய ஒரு ஆர்டிக்கலில் தான் இவர் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறம் 1827ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற கிங் அண்ட் குயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் இன் அயர்லாந்து, அது இன்றைய காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் இன் அயர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுது. அது வந்து ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1824ஆம் ஆண்டு ஜான் செயினி இவருடைய 47 வயதில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் இன் அயர்லாந்து FRCPI அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1824ஆம் ஆண்டு ஜான் செயினி பெறாங்க. இது அந்த காலகட்டத்தில் FKQCPI அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஏன்னா கிங் அண்ட் குயின்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் இன் அயர்லாந்து அப்படின்னு இருந்தனால ஸோ இந்த பொறுப்பை பெறாங்க. அதுக்கப்புறம் 1825ஆம் ஆண்டு துரதிருஷ்டவசமாக ஜான் செயினியோடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இறந்து போகிறாங்க. அதனால் அந்த 1825ஆம் ஆண்டிலிருந்து ஜான் செயினி வந்து பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து அந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் இன் அயர்லாந்து அந்த ஆர்மியில் ஃபிசிசியன் ஜெனரலாக இருக்கிறனால சோல்ஜர்ஸுக்கு ஏற்படக்கூடிய ஃபெயின் டிசீசஸ் குறித்து ஒரு லெட்டர், அதை வந்து டாக்டர் ஜார்ஜ் ரென்னி அப்படின்றவருக்கு 1826ஆம் ஆண்டும் 1827ஆம் ஆண்டும் ஜான் செயினி வந்து அடுத்தடுத்து லெட்டர் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஜான் செயினியினுடைய உடல்நிலை வந்து படிப்படியாக ரொம்பவும் வந்து மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. இருந்தாலும் தொடர்ந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் ஜான் செயினி வந்து ஒரு மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் இன் அயர்லாண்டுடைய ஃபிசிசியன் ஜெனரலாகவும் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1830கள் காலகட்டத்தில் தான் இவருக்கு ரொம்ப இன்ஜுரிலாம் நடக்குது, காயங்கள்லாம் ஏற்படுது. இதனால 1831ஆம் ஆண்டு இவருடைய 54 வயதில் ஜான் செயினி வந்து முழுமையாக வந்து ரிட்டையர் ஆகுறாங்க ஃபிசிசியன் ஜெனரல் அப்படின்ற பதவியிலிருந்து. பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் இன் அயர்லாண்டுடைய அந்த ஃபிசிசியன் ஜெனரல் அப்படின்ற பதவியிலிருந்து முழுமையாக அவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஜான் செயினி இவருடைய மனைவியான சேரா மெக்காட்னி செயினியையும் 16 குழந்தைகள் அத்தனை பேரையும் ஜான் செயினி வந்து அழைச்சிட்டு நேராக அந்த அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் இருந்து இங்கிலாண்டோடைய பக்கிங்ஹாம்ஷயரில் இருக்கிற ஷேரிங்டனுக்கு வந்து 1831ஆம் ஆண்டு ஜான் செயினி வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அந்த ஷேரிங்டனில் ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி ஜான் செயினி வந்து ஒரு மருத்துவராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் செயினி வந்து இன்னொரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக மிஸ்டர் ஃபோப் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் வந்து சைக்ளோபீடியா ஆஃப் ப்ராக்டிக்கல் மெடிசன் அப்படின்னு ஒரு புத்தக கலைக்களஞ்சியத்தை மருத்துவம் சார்ந்து வெளியிட்டு வந்தாங்க. அதில் சில ஆர்டிகல்ஸை ஜான் செயினி வந்து 1833 வரைக்கும் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜான் செயினி வந்து ரொம்ப உடல்நல கோளாறு காரணமாக 1833க்கு பிறகு முழுமையாக எந்த ஒர்க்லையுமே ஈடுபடலை. ஜான் செயினி வந்து முழுமையாக வந்து ஓய்வில் தான் இருந்து வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1836 ஜனவரி 31 அன்னைக்கு சரியாக இவருடைய 59வது பர்த்டேக்கு கரெக்டாக வந்து 3 நாளைக்கு முன்னாடி இவருடைய 58 வயதில் ஜான் செயினி வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இவருடைய 59வது பர்த்டேக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி 1836 ஜனவரி 31 இவருடைய 58 வயதில் இவர் ஜான் செயினி வந்து இறந்து போகிறாங்க. ஸோ 1836 ஜனவரி 31 ஜான் செயினி வந்து இவருடைய 58 வயதில் இறந்து போகிறாங்க. இவருக்கு பிறகு சில
ஆண்டுகளுக்கு அப்புறமா, குறிப்பாக வந்து 1854ஆம் ஆண்டு, அதாவது ஜான் செயினி வந்து இறந்து 18 ஆண்டுகளுக்கு பிறகு வில்லியம் ஸ்டோக்ஸ் அப்படின்னு ஒரு தலை சிறந்த மருத்துவர், அவர் வந்து அயர்லாண்டை சேர்ந்தவர். இந்த வில்லியம் ஸ்டோக்ஸ் வந்து 1804 1878 காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் வந்து 1854ஆம் ஆண்டு டிசீசஸ் ஆஃப் த ஹார்ட் அண்ட் ஏயோர்டா அப்படின்னு ஒரு முக்கியமான புக்கை வந்து வெளியிட்டாங்க. அதாவது இருதயம் மற்றும் பெருநாடியின் நோய்கள் அப்படின்னு. அதில் ஜான் செயினி வந்து 1818ஆம் ஆண்டு குறிப்பிட்டிருந்த அந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் அதை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணினாங்க. அது வந்து பிரெயின் இன்ஜுரிஸ்னால மட்டும் இந்த மாதிரி ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து ஏற்படாது, அது வந்து இருதயத்தில் பாதிப்பு இருந்தாலும் அந்த மாதிரி இந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் தான். அதாவது ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாகவும் டீப்பாகவும் மூச்சு இழுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்லோவாக மூச்சு இழுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து தற்காலிகமாக மூச்சு நிற்கும், மறுபடியும் ஃபாஸ்ட்டாகவும் டீப்பாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லோவாகும், அதுக்கப்புறம் தற்காலிகமாக நிற்கும். இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து இருதய நோய் உள்ளவங்களுக்கும் வந்து இருக்கும் அப்படின்றத அந்த வில்லியம் ஸ்டோக்ஸ் வந்து முழுமையாக அதை கம்ப்ளீட் பண்ணி விளக்குனாங்க. அதுக்கப்புறம் நியூரலாஜிக்கல் சிண்ட்ரோம்ஸ், அதாவது நரம்பியல் சார்ந்த சில பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் தான் இருக்கும் அப்படின்னு அவர் கண்டறிஞ்சாங்க. ஸோ ஜான் செயினி வந்து அந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் ஐடென்டிஃபை பண்ணாங்க, அடையாளம் கண்டாங்க. அது மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு மூலமாக ஏற்படும் அப்படின்னு ஜான் செயினி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதை வில்லியம் ஸ்டோக்ஸ் அப்படின்றவர் வந்து மூளையில் மட்டும் இல்லாமல் இருதயத்திலையும் நரம்புலையும் ஏற்படக்கூடிய பாதிப்பின் காரணமாகவும் இது ஏற்படும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு நிலையை விளக்கினால இந்த ஒரு ப்ரீத்திங் பேட்டர்னுடைய பேரே வந்து செயினி ஸ்டோக்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு, செயினி ஸ்டோக்ஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து அழைக்கப்படுது. வில்லியம் ஸ்டோக்ஸோடைய ஸ்டோக்ஸ் அப்படின்ற பேர், ஜான் செயினியோடைய செயினி பேர். ஸோ செயினி ஸ்டோக்ஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த கண்டிஷன் அழைக்கப்படுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இந்த இவங்களுடைய பேரில் தான் வந்து அழைக்கப்படுது. அதே மாதிரி ஜான் செயினி இறந்த பிறகு 1843ஆம் ஆண்டு ஒரு ஒர்க்கானது வெளிவந்தது. அது வந்து எஸ்ஸேஸ் ஆன் பார்சியல் டிரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த மைண்ட் இன் சப்போஸ்ட் கனெக்ஷன் வித் த ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி. இதை 1836க்கு முன்னாடி ஜான் செயினி வந்து எழுதினாங்க. ஆனால் இவருடைய இறப்பின் பிறகு 1843ஆம் ஆண்டு இது வந்து வெளிவந்தது. இது வந்து இன்சானிட்டி குறித்தும் ரிலீஜியன் குறித்தும் ஜான் செயினி வந்து இந்த ஒரு ஒர்க்காக வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ ஜான் செயினி வந்து இறந்த பிறகும் இவருடைய பேரில் புக்கு வெளிவர்றது, அதுக்கப்புறம் இவருடைய பேரில் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஒரு ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து செயினி ஸ்டோக்ஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருதுன்னா, ஜான் செயினி வாழும்போது இவர் மருத்துவத்திற்கும் அறுவை சிகிச்சைக்கும் ஆற்றின பங்களிப்பு தான் இதுக்கு முக்கிய காரணம். ஸோ இப்பேற்பட்ட ஜான் செயினி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஜான் செயினி கண்டுபிடிச்ச இந்த ப்ரீத்திங் பேட்டர்னால என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் கண்டுபிடிக்கப்பட்டனால இன்றைய காலகட்டத்தில் இப்படி வந்து யாராவது இந்த பேட்டர்னில் மூச்சு விடுறாங்கன்னா அவங்களுக்கு மூளையிலேயோ நரம்புலையோ இருதயத்திலேயோ பாதிப்பு இருக்குது அப்படின்றத உடனடியாக புரிஞ்சுக்க முடியும், அல்லது அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து கண்டறிகிறதுக்கு ஜான் செயினி வில்லியம் ஸ்டோக்ஸ் வந்து முக்கிய பங்களிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ.